இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தொண்டாயம் ஜைனுடின் அவரது குடும்பத்தினர் தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனுவுக்கு சட்டத்துறை தலைவர் எதிர்ப்பு தெரிவிப்பார். முடக்கம் செய்யப்பட்டுள்ள தங்களது பொருளக கணக்குகளை திரும்ப ஒப்படைக்க கோரி நிதி முன்னாள் அமைச்சர் தொண்டாயம் ஜைனுடினும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனுக்கு சட்டத்துறை தலைவர் எதிர்ப்பு தெரிவிப்பார் என கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய சட்டத்துறையை சேர்ந்த கூட்டரசு மூத்த வழக்கறிஞர் ஷம்சுல் பொல்ஹாசான் இன்று நீதிபதி டத்தோவான் அஹ்மத் ஃபரீட் வான்சாலே முன்னிலையில் அதனை தெரிவித்தார். அதனையடுத்து தொண்டாயம் ஜைனுடினும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் செய்துள்ள சீராய்வு மனுவை விசாரிப்பதற்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதியை நீதிபதி நிர்ணயம் செய்தார். ஒருவேளை அவர்களது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் வாய்வழி வாதங்களை கேட்டறிய வெவ்வேறான தேதிகளை நீதிமன்றம் நிர்ணயம் செய்யும். தங்களது பொருளக கணக்குகளை திரும்ப பெறும் முயற்சியில் இம்மாதம் 6ஆம் தேதி டைன் ஜைனுடின், அவரது மனைவி, 4 பிள்ளைகள், 18 நிறுவனங்கள் என மொத்தம் 24 பேர் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமுக்கும் தேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கும் எதிராக அம்மனுவை தாக்கல் செய்திருந்தனர். உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDS கீழ் சரக்கு போக்குவரத்து வாகனங்களின் வகைகளை அதிகரிப்பது தொடர்பான விண்ணப்பங்களை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின மீதான அமைச்சு ஆராய உள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அதே திட்டத்தின் கீழ் பள்ளி பேருந்து, விரைவு பேருந்து போன்ற பொது போக்குவரத்துக்கான அடிப்படை டீசல் ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் பரிந்துரைகளும் பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டுமே டீசல் உதவித்தொகை வழங்கும் திட்டம் கடந்த திங்கட்கிழமை அமலாக்கம் கண்ட நிலையில் டீசலுக்கான விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 வெள்ளி 35 காசாக உயர்ந்துள்ளது. அதனையடுத்து பல்வேறு தரப்பினர் அவ்விரு விவகாரங்கள் தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்து வருவதால் அமைச்சு அம்முடிவை எடுத்துள்ளது. இதற்கிடையே டீசல் உதவித்தொகை கிடைக்காதது தொடர்பில் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்கள் உட்பட அனைத்துவித விண்ணப்பங்களையும் டீசல் உதவித்தொகை அங்கீகரிக்கும் செயற்குழு விரைந்து பரிசீலித்து அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லும் என அர்மிசான் உறுதியளித்தார். இவ்வாண்டு அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் அம்னோவின் முன்னாள் தலைவர்கள் உட்பட பிரபலமான நபர்கள் போட்டியிடுவதற்கு வழி செய்ய பர்சத்து கட்சியின் நிபந்தனைகளில் தளர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அக்கட்சியை சேர்ந்த கரேக் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபத்துல் ஹுசேர் அயூப் அந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார். பர்சத்துவின் நடப்பு நிபந்தனையின்படி 2 தவணைகள் உச்சமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர்கள் மட்டுமே அக்கட்சியின் முதல் 5 உயரிய பதவிகளுக்கு போட்டியிட வகை செய்கின்றது. அந்த நிபந்தனை புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்பதோடு கட்சிக்கும் இழப்பை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக பிரபலமான தலைவர்கள் கட்சியை வழிநடத்தாததால் அம்னோவின் உறுப்பினர்களை கவர்ந்திழுக்க முடியவில்லை என ஃபத்துல் ஹுசேர் கூறினார். கட்சிக்கு விசுவாசத்தை தெரிவிக்க தவறிய தங்களது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 1 சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியில் உறுப்பியத்தை இழந்துவிட்டது தொடர்பான நோட்டீஸ் இன்னும் ஓரிரு நாள்களில் அவர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும் என பர்சத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து மக்களவைத் தலைவரிடமும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் குறித்து ஸ்லாங்கூர் சட்டமன்ற தலைவரிடமும் தெரிவிக்கப்படும். நுட்ப ரீதியிலான விவகாரத்தை அது உள்ளடக்கியிருப்பதால் வழக்கறிஞருடன் விவாதிக்க வேண்டிய சூழல் காரணமாக நோட்டீஸை தயார் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அரசியலமைப்பு, கட்சி தாவல் தடுப்பு சட்டம் ஆகியவற்றுக்கு ஏற்ப தமது தரப்பு கவனத்துடனும் முறையுடனும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதை முஹிடின் யாசின் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமுக்கும் ஸ்லாங்கூரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாநில மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரிக்கும் ஆதரவை வழங்கியிருந்தனர்.
ஜொஹூருக்கு அருகேயுள்ள பத்துபுத்தே தீவு தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI குழுவிலிருந்து துன் முகமது ரவுஸ் ஷரீப் உட்பட 3 வெளியேற்றுவதற்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது செய்திருந்த மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அதேவேளையில் அவ்வாணையத்தின் விசாரணை பொதுமக்களின் பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என அவர் முன்வைத்திருந்த கோரிக்கையையும் நீதிபதி டத்தோ அமீர்ஜித் சிங் நிராகரித்தார். ஆயினும் தற்போது நடைபெற்று வரும் பத்துபுத்தே தொடர்பான RCI விசாரணையில் அவரை வழக்கறிஞர் பிரதிநிதிப்பு தொடர்பில் டாக்டர் மகாதீர் சீராய்வு மனுவை பதிவு செய்வதற்கான அனுமதியை மட்டும் அமீர்ஜித் சிங் வழங்கினார். மேலும் நீதிமன்ற சீராய்வு மனு குறித்த வழக்கு முடியும் வரையில் RCI விசாரணையை ஒத்திவைக்கும்படி டாக்டர் மகாதீர் முன்வைத்திருந்த விண்ணப்பத்தையும் அவர் நிராகரித்து தீர்ப்பளித்தார். டாக்டர் மகாதீர் பிரதமராக இருந்தபோது பத்துபுத்தே தீவு எவ்வாறு கையாளப்பட்டது என்பது குறித்து RCI விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது. BMW 3 சீரீஸ் லாரி ஆகிய 2 வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்தில் 4 பரிதாபமாக உயிரிழந்தனர். நேற்றிரவு 8:15 அளவில் ஜொஹூர் பாகோ அருகே தெற்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 123.6வது கிலோமீட்டரில் அந்த விபத்து நிகழ்ந்தது. இரவு மணி 8:23 அளவில் அவசர அழைப்பை பெற்று சம்பவ இடத்திற்கு விரைந்த பாகோ தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் 6 உறுப்பினர்கள் BMW ரக வாகனத்தில் சிக்கொண்டிருந்த 4 சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வெளியே கொண்டு வந்தனர். அவர்களில் வியட்நாமை சேர்ந்த 2 பெண்களும் உள்நாட்டை சேர்ந்த ஓர் ஆடவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. மற்றொரு வியட்நாமிய பெண் சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சடலங்கள் அனைத்தும் மேற்கட்ட நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. பஹாங்கில் அண்மையில் நிகழ்ந்த பேருந்து விபத்தின் தாக்கம் இன்னும் மறையாத நிலையில் நாட்டில் மேலும் ஒரு பேருந்தை உட்படுத்திய விபத்து நிகழ்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலையில் கோலாலம்பூரை நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஜலாண்டூத்தா டோல் கட்டண சாவடிக்கு அருகே விரைவு பேருந்தை உட்படுத்திய விபத்து நிகழ்ந்தது. காலை மணி 6:17 அளவில் அவசர அழைப்பை பெற்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மஞ்சாலாரா தீயணைப்பு மீட்பு நிலையத்தை சேர்ந்த 6 வீரர்கள் விபத்தில் சிக்குண்ட பேருந்து ஓட்டுநர் உட்பட 7 மீட்டனர். சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்காகி இருந்த அவர்கள் அனைவரும் சுகாதார அமைச்சின் ஆம்புலன்ஸ் பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அந்த விரைவு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படுவதாக தீயணைப்பு மீட்புத்துறையின் மூத்த அதிகாரி முகமது யூஸ்ரி அசீஸ் கூறினார். கத்ரி நெடுஞ்சாலையில் சூப்பர்மேன் போல் மோட்டார் சைக்கிள்களில் சாகசம் புரிந்த கும்பலை போலீஸ் கையும் களவுமாக பிடித்தது. இன்று அதிகாலை மணி 2:25 அளவில் ஓப் சம்சிங் ஜலானான் வாயிலாக புக்கிட் அமான் சாலை போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் விசாரணை துறை JSPTயை சேர்ந்த உளவு பிரிவு மேற்கொண்ட சோதனையின் போது அவர்கள் பிடிபட்டனர். அவர்களில் 5 பள்ளி மாணவர்களாவர். 16 முதல் 23 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் வசிப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதனையடுத்து அவர்களிடம் இருந்து யமஹா Y15ZR, யமஹா 125Z உள்ளிட்ட மோட்டார் சைக்கிள்கள் மேற்கட்ட நடவடிக்கைகளுக்காக பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீஸ் கூறியது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.